பூ வச்சுக்கணுமா பொட்டு வச்சுக்கணுமா? நான் என்ன வாடுறதுக்காக செஞ்சுக்கிட்டேன், ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன். வந்தா கழுத்த இருக்கிறானா, அந்த வக்கீல சேர்ந்து கழுத்த இருக்கிறான். என்னையா இது? ஒரு இழுப்பு இழுத்தாதாங்க எதுலயுமே மூடு வரும். வந்ததுல இருந்து சந்தர்ப்பமே கிடைக்கல, அதான். உன்னை யாரு இங்க வர சொன்னா? அவங்கதான். அவங்க சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இந்த பாரு, நீ யாரு? அதாங்க குழப்பமா இருக்கு. ஓ ஆமா ஆமா. அதாவது புருஷன் மாதிரி நடிக்கணுமே தவிர அப்படி நடந்து கூடாது. பி கேர்ஃபுல். அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓஹோ, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குங்களா? புருஷங்கிற நினைப்பு, அதாவது அந்த புத்தி ஊரத்துல கூட இருக்க கூடாது. ஓகே? எனக்கு ஏங்க தோண போகுது, நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம், கரும்பு தோட்டம், நடுவு முழுசா முடிக்க வேணாங்கிறீங்களா? ஓஹோ, மனப்பாடம் நீங்க பண்ணிட்டீங்களா? சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? வக்கீல் வந்து சொத்தை பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டாண்டுங்க. கெட் டவுன். அப்படிங்க. அந்த தலானிய போர்வை எடுத்துட்டு போ. ஊருக்குங்களா? உருப்படாத ஆளா இருக்கியே, அங்க ஒரு பால்கனி இருக்கு, அங்க போய் படுத்துக்கோ. பால்கனி இல்லையா? பனி விழுந்தா? போத்திக்கோ. மழை பெஞ்சா? ஓரமா உண்டிக்கோ. இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவை தட்டக்கூடாது. நான் எங்க தட்ட போறேன், ஆனா ஒரு சின்ன குரங்க. என்ன? கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவாயிரும்னு நினைச்சேன். நீங்க என்னடா நான் கடைசியில கையில போர்வையும் தலானியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க. எங்க என் லட்சியமே படுத்துருமோன்னு பயம் வந்துருச்சுங்க. பயப்படாதியா, எனக்கு கிடைக்க போற ப்ராப்பர்ட்டிஸ்ல உன் கரும்பு தோட்டம் கால் தூசி தூக்கி போடுறேன், பிடிச்சுக்கோ. பிடிக்கிற விஷயத்துல நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுங்க. இந்த சட்டம் ஒரு இருட்டறைங்கிற படத்துல போய் எனக்கு வர்ற கோவத்துல. சரி சரி. எங்க உங்களை பார்த்தது எனக்கு பசியே வந்துருச்சு. இந்த பணத்தையாவது அனுபவிக்கலாமா? எடுத்துக்கையா. ஐயோ, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே. அண்ணனா? தம்பி, இவர் உங்க மச்சான். அப்படின்னா இவர் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேனா? இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவர் ஜோக்ல நான் மயங்கிதான். நம்ம சின்னையா ஜோக்கு மட்டுமா அடிக்கிறாரு, பல்கி அடிக்கிறாரு பாருங்க. இவரெல்லாம் என் பல்ட்டி எங்க பாத்துருக்க போறாரு? இந்த ஒக்கனைக்கல் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க. சும்மாருமா, மாப்பிள்ளை பத்தி நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. கரெக்டுங்க. இந்த ஒக்கனைக்கல் ஃபால்ஸ்ல அந்த உயரத்துல இருந்து ஒரே ஷாட்ல டைவ் அடிச்சங்க. நிஜமாவா? இத பாருங்க, இந்த தெக்கத்தி கல்ல டூப் போடுவானே தவிர டூப் அடிக்க மாட்டான். டூப்பா? ஹீரோ குதிச்ச ரிஸ்க் இல்லீங்களா? அவரை நம்பி எத்தனை லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க சொல்லுங்க. அது சரி, அது சரி. எம்எம்ஏ சின்னப்பா தேவர் இருக்காருங்களே, இத பார்த்து அப்படியே அசந்து போய், ஏ மேன், யூ த ஹீரோ, மை நெக்ஸ்ட் பிலிம் சூப்பர் ஸ்டார். அவர் இங்கிலீஷ புரிஞ்சு அங்கிருந்து அப்படியே கர்ணம் போட்டு அவர் கால்ல போய் விழுந்து, முருகா நமக்கு இந்த ஹீரோ சான்ஸ் எல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம், கரும்பு தோட்டம், நடுவு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு இல்ல. வித்தியாசமா என்ன? கொஞ்ச நாள்ல விபரீதமாவே மாறிடுவாரு பாருங்க. ஏன் மானத்தை வாங்குற? படிச்சு படிச்சு சொன்ன மறந்து கூட நீ டூப்னு தெரியக்கூடாதுன்னு. தொழில மறக்க முடியலங்க, கொஞ்ச நாளைக்கு மறக்கணும். அவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டா தான் சொத்தை பிரிக்க முடியும். அவர் சந்தேகப்பட்டாரு, எல்லாம் குட்டிச்சோரு. சரி சரி, இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவர்கிட்ட இந்த வீட்டு மாப்பிள்ளையா நடந்துக்கணும். சரி. சர்வன்ஸ் கிட்ட இந்த வீட்டு எஜமானா நடந்துக்கணும். உங்ககிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ரெடி டேக். டேக்கா? மறுபடியும் தொழில் ஞாபகம். ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேனோ இந்த ஆள்கிட்ட வந்து. ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? ஏயா உயிரை வாங்குற? வா. வெளுத்த சாயம் போதும், நீ இங்கே இரு, நான் உனக்கு டிஃபன் அனுப்புறேன்.